Hi friends, welcome to Tamil Tech Shop. நான் உங்கள் விக்னேஷ். இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நோட் புக் யூஸ் பண்ணுறதை விட மொபைல்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நோட்டில் எடுக்கிற நோட்ஸை நம்ம மொபைலில் எடுத்துக்கலாம். ஒரு ரஃப் நோட் மாதிரி நம்ம அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அது என்ன அப்ளிகேஷன், அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி ஒரு வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி தமிழ் டெக் ஷாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுறேங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் நேம் வந்து ஸ்குவைட் அப்படின்ற அப்ளிகேஷன் தான். SQUID ஸ்பெல்லிங்கு. ஸோ இது வந்து நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் ஸ்குவைட் டைப் பண்ணாலே இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு வந்துடும். இருந்தாலும் நாங்கள் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், நீங்கள் யூஸ் பண்ணிங்க. இப்போ இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன், ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணுறப்போ எதுவும் அலோஸ் கேட்கல. மேலே ஒரு ப்ரீமியம் பேக்ரவுண்ட் செட்டுன்னு சொல்லிட்டு இருக்குது. நீங்கள் பார்த்து படிக்கணும் அப்படின்னா லேர்ன் மார்க் கொடுத்துங்க, இல்லைனா டிஸ்மிஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு லெஃப்ட் சைட் டாப்பில் ஒரு 3 டாட் பட்டன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னு அப்படின்னா நீங்கள் ரீசெண்டாக போட்டது இப்போ ஸ்டாண்டர்டு, ஆல் நோட்ஸ், அன்ஃபைல்டு நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 கேட்டகரிஸ் இருக்குது. எல்லாமே நார்மல் ஆப்ஷன்ஸ் தான். கீழே ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, அந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் கேட்கும் இம்போர்ட் PDF நோட், டிஃபால்ட் நோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஆப்ஷன் கேட்கும். இப்போ இம்போர்ட் PDF அப்படின்றது வந்து ப்ரீமியம். ஸோ நீங்கள் வந்து பைசா கொடுத்தா அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பேஜஸ் காட்டும். இப்போ ஆல், ஸ்டாண்டர்ட், கிரேடு, மேக்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்னு சொல்லிட்டு அதுலேயே நிறைய இது இருக்கும். ஸோ இதில் சிலது நார்மலாக இருக்கும், சிலது வந்து நீங்கள் பைசா கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் நோட் கிளிக் பண்ணிக்கிட்டோம்னா ஒரு ரூல்டு நோட் பேஜ் மாதிரி இருக்கும். ஸோ கிரியேட் ஓப்பன் பண்ணிக்கிட்டோன்னா ஸோ இதில் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். டைப் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ஸோ இப்போது வந்து பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் டைப் பண்ண வேண்டாம். ஸோ அது வேணாடுனாலும் நீங்கள் அண்டு கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் எரேசர் இருக்கும், எரேசர் டூல் யூஸ் பண்ணி நீங்கள் அழிச்சிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா அண்டு, ரீடு அண்டு பென்சில் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. பென்சில் ஒர்க் பண்ணிக்கிட்டோன்னா அது உள்ள பென்சில் சைஸ் எந்த அளவுக்கு வேணும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டாட்டடில் இருக்கும். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணால் டாட்டட் லைன்ஸ் வரும். அதுக்கப்புறம் எரேசர் இருக்குது. எரேசர் சைஸ் நீங்கள் குறைச்சிக்கலாம், ஏற்றிக்கலாம். எரேசரை அழிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மற்றதெல்லாம் ப்ரீமியம். ஸோ இது மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பென்சிலோட கலர் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு எந்த கலரில் வேணுமோ அந்த கலரில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 டாட் பட்டன் இருக்குது ரைட் சைடில். அதை கிளிக் பண்ணிங்கன்னா வியூ ஒன்லி, ஆட் இமேஜ் வேணுனாலும் நீங்கள் இமேஜ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட், பிரிண்ட் போட்டுக்கலாம். பேஜ் செட்டிங்ஸ் போனீங்க அப்படின்னா அதில் வந்து பேக்ரவுண்ட் எந்த மாதிரி வேணும், சைஸ் எந்த சைஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துட்டு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அது வந்துடும். நீங்கள் டைட்டில் கொடுத்துக்கலாம். அந்த பேஜுக்கு நான் ஹேண்ட் சொல்லிட்டு டைட்டில் கொடுக்குறேன், டைட்டில் வந்துருச்சு. ஸோ பக்கத்தில் ஒரு ஏரோ மார்க் மாதிரி போட்டு ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, அதை கொடுத்தீங்க அப்படின்னா பேஜ் ஆட் ஆகிட்டே போகும். ஸோ இதில் கிளிக் பண்ணி வியூ ஒன்லி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது நார்மலாக எந்த சைஸில் இருக்குமோ அந்த சைஸுக்கு நீங்கள் வித்து, ஹைட்டு, ஸ்க்ரீனு ஸோ எந்த மாதிரி உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பேஜ் கம்மி பண்ணிக்கலாம், அதிகமாக்கிக்கலாம். ஸோ இதுதான் அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி ஈஸியாக நம்ம நோட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையானதை டக்குன்னு எடுத்து நம்ம நோட் பண்ணிக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இது மாதிரி மேலும் நிறைய தமிழ் டெக் ஷாப் வீடியோக்களை பார்க்க எங்கள் தமிழ் டெக் ஷாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுறேங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.